ஏற்கனவே எக்ஸாமில் முடிச்சுட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு ஃபிசிக்கல் ரெடியாக இருப்பீங்க. அவங்களுக்கு ரோப்பை பற்றி சொல்ல போகிறோம். ரோப்பு வந்து ஃபிசிக்கல்லே வந்து ரொம்ப ஈஸியானது ரோப்பு தான். ரன்னிங் லாங் ஜம்ப்லாம் கஷ்டம். நான் சொல்கிறேன் ரோப்பு வந்து ரொம்ப ஈஸி. ஏன் ஈஸி அப்படின்னா, நம்பர் 1 இதில் வந்து ட்ரிக்ஸு தில்லு, இந்த ரெண்டு தான். உங்களுக்கு இதனுடைய ட்ரிக்ஸை பிடிச்சிக்கங்க. தில்லு எப்படி ஏறுமியா, இது என்னையா பெரிய போயா பெரிய மலையா அப்படின்ட்டு ஒரு ஒரு திமிர ஒரு பவர் ஏற்றிட்டுனா கயிறு ஈஸி தான். நம்பர் 1. இப்போ மதுரை மாவட்டத்தை பாருங்கள். மதுரை மாவட்டம் கையெல்லாம் கத்திரான்றாங்க. ஏன்? அந்த மாதிரி வீரம் பாஞ்ச பூமி மதுரை. சின்ன பிள்ளையா இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு பவராக இருப்பாங்க. மதுரைக்கு அந்த மாதிரி அந்த வார்த்தை மற்ற எந்த மாவட்டம் பொருந்துமா? மதுரைக்காரன் கையெல்லாம் கத்திரான், மற்ற மாவட்டம் பொருந்தா பொருந்தாது. அதேமாதிரி சிவகங்கை மாவட்டம் ரத்த பூமி. ஏன் சொல்கிறாங்க? மருதுபாண்டியர் இருந்திருக்காங்க. அவங்க கண்ணு நெத்தி கை கத்திலாம் பார்த்தீங்களா, ஒரு ப்ரௌடா நெஞ்சில் பாருங்க, வீரமா கண்ணெலாம் விரிஞ்சு மீசையெல்லாம் அப்படி துடிச்சு கண்ணு அப்படி கொடூரமாக இருக்கும். வீரபூமி ரத்த, அதாவது சிவகங்கை மாவட்டம். சிவமாவட்டத்தில் வந்திருக்காங்க மருதுபாண்டியர். அவங்க என்ன சொல்கிறாங்க? ரத்த பூமிடா சிவகங்கை. அது ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு டைலாக் இருக்குது. அதேமாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, கயிறு நம்பர் 1 தில் இருக்கணும். இந்த கயிறு எப்படி பிடிக்கணும் பார்த்துங்க. இப்படி பிடிக்கூடாது, இப்படி பிடிக்கூடாது. இப்படி பிடிச்சா வழுக்கும். 2வது, இந்த கயிறு என்ன செய்யணும், இந்த பெருவர் இருக்கு இல்லையா, இதை இப்படி லாக் பண்ணணும். இந்த லாக் பண்ணும்போது ஏன் பண்ணுறோம்னா, 5 வரலும் கிரிப் கிடைக்கும். பாருங்கள், வழுக்கே வழுக்காது நல்லா. இது ஸ்லிப்பாகும், ஸ்லிப்பாகும். இது ஸ்லிப்பாகுது. இது 5 பேர் தனியாக இருக்காங்க, இது 5 பேர் ஒன்றா இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சிக்கங்க. நெத்திக்கு நேரம் பாரு, கயிறு இருக்கா, இப்படி ஜம்மனி பிடிக்கூடாது. நெத்திக்கு நேரம் பிடிங்க, பிடிச்சிக்கங்க. நெத்திக்கு நேரம் பிடிச்சிக்கங்க. கை என்ன செய்ய என்ன பற்றி சொல்லுங்க, இப்படி பிடிச்சிக்கங்க. கயிறு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், கிரிப் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், எரியாது கை. ஓகே. அடுத்து இதுக்கு ஹேண்ட் பவர். கைக்கு ஒரு கோடு கொடுக்குறோம். தண்டால் எடுக்கலாம், புலப் ஸ்கிம் எடுக்கலாம், அப்புறம் கீழே வாக்கு மார்ச் எடுக்கலாம். நிறைய ட்ரெண்டுக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என் சேனலை பாருங்கள். ஹேண்ட் பவருக்கு சூப்பராக போட்டிருக்கேன். கயிறு ஏறுறதுக்கு யூடியூப் சேனலு 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி டைப் பண்ணுங்க, வரும். சரி, 2000 வீடியோ இருக்குங்க. ஒன்றும் இல்லை, 2000 வீடியோ இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் கயிறு ஏறுறதுக்கு நம்ம என்ன சொன்னேன், 1 கயிறு நல்லா பிடிக்க கற்றுக்குங்க. 2வது ஹேண்ட் பவருக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 3வது தில்லு. இப்போ எப்படிங்களேன், இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இளைஞர்களுக்கு கிரிக்கெட், மஞ்சு விரட்டு, அடுத்து செல்லு, இந்த 3மே சூப்பராக இருக்கும். அதேமாதிரி சூப்பராக இந்த கயிறுலையும் உங்களுக்கு அக்கறை காட்டுங்க. நீங்களும் கயிறு ஏறலாம். ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.